அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் முதியோர் தினம் என்று எமது நாட்டிலே உலகம் பூராக கொண்டாடப்பட்டது. முதியோர்கள் என்பவர்கள் ஒரு சமூகத்திலே மதிப்புக்குரியவர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த முதுமையை முதியவர்கள் எப்படி அணுகுகின்றார்கள், ஏனையவர்கள் இந்த முதுமையை எப்படி பார்க்கின்றார்கள் என்று பலவாறு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது பலதரப்பட்ட கருத்துக்கள், அனுபவங்கள், சவால்கள், பிரச்சனைகள் அல்லது அவற்றிலே இருக்கின்ற பல ஆறுதலும் திருப்தியும் நன்மைத்தனங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளலாம். முதுமை என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு முதுமையிலும் 3 வர்க்கத்தை அல்லது பருவங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். 65 74 வயது வரை அவர்களை இளைய முதியவர்களாக கருதலாம். அவர்களுக்கு இன்னும் சக்தியும் பலமும் இருக்கின்றது. சிலர் தங்களுடைய தொழிலிலே இருந்து அவர்கள் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்தும் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் துணிவோடும் பலத்தோடும் அவர்கள் இருப்பார்கள். இரண்டாவதாக நடுத்தர முதியவர்கள் என்பவர்கள் 75 வயதிலிருந்து 84 வயது வரை அவர்கள் ஓரளவு தங்களுடைய உடல் உள ரீதியான தளர்ச்சியை அனுபவித்தாலும் அவர்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும், பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பலவாறு அவர்கள் திட்டம் தீட்டுகின்றவர்களை போல கூட இருக்கலாம். அதன் பின்பு 85 வயதின் பின்பு அவர்கள் உண்மையாகவே அவர்கள் முதியவர்களாக கணிக்கப்படுவார்கள். அவர்கள் நிரந்தரமாக ஒரு முதுமை பருவத்தை அடைகின்றார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட இந்த 3 பருவத்திலே இருக்கின்ற இந்த முதியவர்கள் பற்றி சற்று சிந்திப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டு வீரர் ஒரு கோடீஸ்வரன். ஏராளமான சொத்துக்கள், பணத்தை கொண்டவர். உலகத்திலே அவர் பலராலும் மதிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒரு நல்ல நிலையிலே இருக்கின்றவர். அவருடைய இல்லத்திலே அவருடைய தாயும் இருக்கின்றார். அப்பொழுது அவரிடம் கேட்கப்பட்டது, இந்த தாயை ஒரு இன்னுமொரு வீட்டை அவருக்கு கட்டி அல்லது இன்னுமொரு இருப்பிடத்தை அவருக்கு கொடுத்து எல்லா விதமான வசதிகளோடும் அவரை சிறப்பான முறையிலே ஏன் பராமரிக்காமல் உம்முடைய வீட்டிலேயே வைத்து கொண்டு இருக்கின்றீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளுக்கும் அடிப்படையாக அன்பையும் பண்பையும் தன்னுடைய உழைப்பையும் தியாகத்தையும் தந்த தன்னுடைய தாயை எப்பொழுதும் தன்னோடு வைத்து கொள்வதிலே, தன்னுடைய இல்லத்திலேயே அவரை வைத்திருப்பதிலே அவருக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் மன நிறைவும், தன்னுடைய கடமையை அவர் நிறைவாக செய்கின்றார் என்ற திருப்தியும் தனக்கு இருக்கின்றது என்று சொன்னார். ஒரு அழகான ஒரு விடயம். வசதிகள் வந்தால் போல மட்டும் நாங்கள் அந்த வசதிகளின் பின்னாலே அல்லது எங்களுடைய சுகபோகங்களை நாங்கள் தேடுவது என்பது ஒரு மனிதனுக்குரிய மதிப்பு, அவனுக்குரிய ஒரு மனித மாண்பு, ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை குறிப்பாக அல்லது முதுமை எய்துகின்ற பெற்றோருக்கு எப்படியான பணி செய்கின்றார், எப்படி அவரை நடாத்துகின்றார், எவ்வளவு தூரம் அவரை அன்பு செய்கின்றார், எவ்வளவு நேரத்தை அவருக்கு செலவழிக்கிறதற்கு தயாராக இருக்கின்றார், அவரை பராமரிக்கின்றதிலே எவ்வளவு கவனம் செலுத்துகின்றார். இன்றைய இந்த ஆண்டிலே முதியவர்களுடைய தினமாக அனுசரிக்கப்படுகின்ற பொழுது இங்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், ஏஜிங் வித் டிக்னிட்டி, அதாவது மாண்புடன் முதிர்ச்சி அடைவது. மாண்புடன், எல்லோரும் வயதிலே முதிர்ச்சி அடைந்து கொண்டுதான் செல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்திலே அல்லது நடுத்தர வயதிலே அவர்களுக்கு இருந்த அந்த உடல் உள பலம் அல்லது அவர்களுக்கு குடும்பத்திலே சமூகத்திலே இருந்த
செல்வாக்கு, வல்லமை, அதிகாரம், அவர்களுடைய உடல் தோற்றம், அவர்களுடைய பெயர், புகழ் என்று சொல்லுகின்றவெல்லாம் ஓரளவு ஏனையவர்கள் அவர்களுக்கு மேலாக வருகின்ற பொழுது, இப்படியான ஒரு சூழலிலே முதியவர்கள் எப்படி தங்களுடைய முதுமையை அணுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இந்த முதியவர்கள் தனிமையை அனுபவிக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு அவருடைய பருவத்திற்கும் அவருடைய வயதுக்கும் அவருடைய அந்தஸ்துக்கும் ஏற்ற அவர்களுக்கு இருந்த அந்த மதிப்பு குறைந்து போவது போல, ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தன்மை குறைந்து போல, அல்லது மற்றவர்கள் தங்களோடு கொள்ளுகின்ற அந்த உறவு நட்பு குறைந்து போகின்றது போல, தங்களுடைய முக்கியத்துவம் குறைந்து போகின்றது போல, அதனால் தங்களுக்கு அவர்கள் ஒரு தனிமை உணர்வை நிச்சயமாக உணர்வார்கள். இந்த தனிமையை எப்படி அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள், தம்மை தாமே எப்படி அவர்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள், அந்த தனிமையில் அவர்கள் எப்படி திருப்தி உணர்வோடு வாழ முடியும் என்பது ஒவ்வொருவரும் தமக்கு தாமே வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகும், ஒரு வழியாகும். எரிக்சன் என்று சொல்லப்படுகின்ற உளவியலாளர் சொல்வார், 60க்கு மேற்பட்ட வயதுடையவர், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னவென்றால், அது கிறிஸ்தவ பண்பாக இருக்கலாம், மனித பண்பாக இருக்கலாம், திருப்தி உணர்வு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இவர்கள் அந்த தங்களுடைய கடந்த கால வாழ்வை எண்ணி பார்க்கின்ற பொழுது, கடந்த காலத்தில் அவர்கள் வழி நடந்து வந்த அந்த பயண பாதையை எதிர்கொண்ட பொழுது, அவர்கள் ஆற்றிய பல்வேறு விதமான வெற்றிகள், அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சந்தித்த சவால்கள் மத்தியிலே எப்படி நடந்து கொண்டார்கள் சொல்லி பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ரிக்ரெட்ஸ், அது அவர்கள் மனமுடைவு அல்லது ஒரு அதிருப்தி நிலை அல்லது ஏமாற்றத்தை சந்தித்தவர்களாக இருக்கக்கூடாது. ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம், அதிருப்திகள் உணர்வு வந்திருக்கலாம், செய்யப்படாத பல திட்டங்கள் இன்னும் செய்யப்படாமல் இருக்கலாம், கனவுகள் பல நனவாக்கப்படாமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் ஏராளமாக இருந்தாலும் அவர்கள் செய்த விடயங்களை, அவர்கள் ஆற்றிய சேவைகளை, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த நல்ல அனுபவங்களை, இனிமையான சுவையான அனுபவங்களை, வெற்றிகளை எல்லாம் அவர்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மனதிலே திருப்தி உணர்வு வர வேண்டும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த திருப்தி உணர்வு வருகின்ற பொழுது அவர்கள் அவருடைய முதுமையை அவர்கள் மிகவும் கோல்டுன்னு சொல்வார்கள், கோல்டு. அவர்கள் ஒரு பொன் மனிதர்களாக, அவர்கள் மகிழ்ச்சியுள்ளதாக, அமைதி கொண்டவர்களாக, நல்லவற்றை பார்க்கக்கூடிய அனுகூல நோக்கோடு இந்த வாழ்க்கையை பார்க்கின்றவர்களாக, தொடர்ந்தும் அவர்கள் நம்பிக்கையிலே வளர்கின்றவர்களாக, அவர்கள் ஒரு முன்மாதிரிய ஐக்கன்களாக, பலருடைய வாழ்வில் அவர்கள் எடுத்துக்காட்டுக்களாக திகழ்வார்கள். அல்லது போனால் அவர்கள் தங்களை குறை கூறி, அடுத்தவர்களை குறை கூறி, எப்பொழுதுமே பிழை 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 என்று சொல்லி, எப்பொழுதும் இந்த உலகமே ஒரு பொய்யானது என்று சொல்லி விரக்தி நிலைக்கு தள்ளப்படுவார்கள். பலர் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் ஒரு நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வில் விரக்தி நிலையை ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம். ஏனென்றால் அவர்கள் முதுமையில் எதிர்கொள்ளுகின்ற, குறிப்பாக அவர்களுடைய உடல் ரீதியாக அவர்களுக்கு சில நோய்கள் அவர்களை தொற்றிக் கொள்ளுகின்றன. இன்னும் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப தங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நடத்தையிலே, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதற்காக முதலீடு செய்தார்களோ அவற்றையெல்லாம் சில வேளைகளில் தோற்று போவதாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு அதிகாரம், அவர்களுக்கான பொறுப்புகள் அவர்களிடமிருந்து படிப்படியாக வேறு நபர்கள் அவற்றை எடுத்து கொள்கின்றார்கள். அதனாலே அவர்களுடைய ஆளுமை ஒரு வெற்றிடத்திலே அல்லது ஒரு இருட்டு நிலையிலே, அல்லது இனிமேல் தங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று ஒரு பெரும் சுவர் முன்னாலே நிற்கின்றதை போன்ற அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கலாம்.
இது ஒரு அதிர்ஷ்டவிதமான விடயமாகும். இங்கே இந்த முதுமையிலே இருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட ஈடுபாடுகளிலே, எப்படிப்பட்ட செயல்களிலே தங்களை ஈடுபடுத்தலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது சில அவர்களுடைய வகைபாகம் என்ன அவருடைய குடும்பத்திலே என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய குடும்பத்திலே அவர்கள் பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்று வருகின்ற இந்த குழந்தைகளோடு அவர்கள் கொஞ்சி மகிழுகின்ற பொழுது, அவர்களை பராமரிக்கின்ற பொழுது, அவர்களோடு தங்களுடைய இருத்தலை, தங்களுடைய கவனத்தை செலுத்துகின்ற பொழுது, அவர்களை மகிழ்விப்பதற்காக, இந்த குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக அவர்கள் என்ன என்ன செயல்களை செய்கின்றார்கள், அவர்கள் சிரித்த முகத்தோடு இந்த பிள்ளைகளை அணுகுகின்றார்களா என்று இந்த பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகளை அவர்கள் பராமரிப்பதிலே தங்களுடைய நேரத்தையும் அக்கறையையும் செலுத்த முடியும். இரண்டாவதாக, அவர்கள் எப்பொழுதும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார். தங்களுடைய கருத்துக்களை அந்த காலத்திலே நாங்கள் இப்படித்தான் நடந்தோம் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்கு அவற்றை திணிக்க முடியாது. காலம் மாறிக்கொண்டு செல்லுகின்றது, விரைவாக மாறிக்கொண்டு செல்லுகின்ற இந்த புதிய யுகத்திலே, நவீன யுகத்திலே அவர்கள் சில வேளைகளிலே தங்களுடைய கருத்துக்களை திணிக்க விரும்புவதனாலே அவர்கள் கோபப்படுகின்றார்கள், அவர்கள் ஏமாற்றம் அடைகின்றார்கள், அவர்கள் சுமையாக மாறுகின்றார்கள். அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரே பிரச்சனையாக இருப்பதாக இந்த ஆரோக்கியமற்ற ஒரு உறவு நிலைக்குள் தள்ளப்படலாம். அடுத்தபடியாக இந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்பவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்தும் சாகும் வரை ஊக்கம் கொடுக்க வேண்டியவர்களாக, நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக, தட்டி கொடுக்கின்றவர்களாக, மீண்டும் மீண்டும் அவர்களுடைய வெற்றிகளிலே சந்தோஷம் கொள்கின்றவர்களாகவும், தோல்விகளில் அவரோடு உடன் இருப்பை, தங்களுடைய ஒத்துணர்வை கொடுத்து மீண்டும் அவர்கள் விழித்தெழுவதற்கு, எழுந்து நடப்பதற்கு, விரைந்து செல்வதற்கு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்ற, வழி நடத்துகின்ற பெரும் சக்தியாக இவர்கள் திகழலாம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய கடந்த கால வாழ்விலே 60, 65, 70, 80, 90 வயதிலே அவர்கள் வாழ்ந்த தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலே ஏராளமான பாடங்களை படித்திருக்கின்றார்கள். மீட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் படித்த பாடங்கள் ஏராளம். அதனால் அவர்கள் ஞானம் என்று சொல்கின்றது, அறிவிலே, அனுபவத்திலே முதிர்ச்சி கண்டவர்கள். அதனாலே அவர்களுடைய வாழ்வு இனிமேல் செயல்பாடுகளிலே அல்ல, அவர்கள் அமைதியான, தங்களுடைய செயல்பாடுகளை குறைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஞானத்தை, அனுபவத்தினால் வருகின்ற அறிவை, ஆலோசனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மௌனம் சாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் கோபப்பட்டு எல்லாவற்றையும் திட்டி ஏசுகின்றவர்களாக அல்ல, மாறாக தங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள், திணிப்பதல்ல. ஆனால் இவர்கள் தங்களுடைய அனுபவத்தை இன்முகத்தோடு, அக்கறையோடு, பொறுப்போடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த முதியவர்கள் அவர்கள் கணவனாக இருந்தால் மனைவியோடும், மனைவியாக இருந்தால் கணவனோடும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பது என்பது மிகவும் தேவையானது ஒன்றாகும். இளைய தலைமுறையினர்கள் இவர்களை எவ்வளவு தூரம் அன்பு செய்வார்கள், அந்த அன்பை காட்டுவார்கள், அல்லது அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பார்களோ. ஆனால் இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பதும், அவர்கள் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பதும், ஒருவர் வளமை பொருந்திய தங்களுடைய ஒரு பிரசன்னத்தினாலே எப்பொழுதும் அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கின்ற நபர்களாக திகழ்வதும் இந்த முதியவர்கள் மத்தியிலே அவர்களுடைய ஆளுமையிலே அவர்கள் கட்டி காக்க வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் ஆகும். எனவே இந்த முதியோர் தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடுவது, அன்றைய நாளிலே மட்டும் இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே என்று சொல்லி அவர்களுக்கு பூக்களை அனுப்புவதும், நன்கொடைகள் கொடுப்பதும் மட்டுமல்ல, வாழ்த்துவதும் மட்டுமல்ல, அன்றாடம் அவர்களுடைய பிள்ளைகளாக, அவர்களுடைய உறவுகளாக, சகோதர சகோதரிகளாக
அல்லது மனிதர்களாக இந்த உறவுகளை தொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களாகிய நாம் எவ்வளவு தூரம் இந்த முதியவர்களுக்கான அவர்கள் முதுமையை மகிழ்வோடு அனுபவிப்பதற்கும் அவர்கள் மதிப்புக்குரியவர்களாக வாழ்வதற்குமான வழிகளை நாங்கள் சமைத்து கொடுக்கின்றோம் என்பதிலே தங்கி இருக்கின்றது. எனவே இந்த முதியவர்களுடைய வாழ்வு மென்மேலும் மகிழ்ச்சியுள்ள மன நிறைவுள்ள ஆரோக்கியமான வாழ்வாக மலர்வதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.